நீ கும்பிடுற சிவன் யாரா? சிவன் யாரு? சிவன்றிய நம்ம சிவாய வா ஏட்டேன். அவன் யாரு தெரியுமா? பறையன். பறையன்டா என் பாட்டன் பறையன். தெரியுமா உனக்கு? திருக்குறளை பெருமையா பேசுறிய யாரு தெரியுமாடா? பறையன் என் பாட்டன். நீ என்னமா நக்கல் பண்ணிட்டு இருக்க? உலகத்துல எங்க ஐயா இளையராஜா, எங்க அப்பா இளையராஜாவை தாண்டி ஒரு இசை மேதை இன்னும் பிறக்க போறதும் இல்லடா. இந்த நீ வேணா பாத்துக்கடா, சோத்து பாத்துக்கடா. பால்மரியட்டு, பீத்தோவான், மொசாட்டு எல்லாரையும் வர சொல்றா. ஒரு படம்டா, ஒரு படம்டா. தளபதினு ஒரு படம், தளபதி ஒரு படம். ஒவ்வொரு பாட்டும் உலகத்துல எவனாவது கம்போஸ் பண்ண சொல்றாப்படி. ஒரு மண்டை மூளைக்குல இத்தனை வெரைட்டி ஆஃப் சாங்ஸ், டியூன்ஸ், இவ்வளவு ரீரிகார்டிங். 2.5 மணி நேரம் ஓடுற ஒரு படத்துக்கு அவர் அளவுக்கு உலகத்துல எவனாவது பின்னணி இசை வாசிக்க சொல்றான். இசையில் திறக்கதை, மனித உணர்வை இசையில் மொழிபெயர்க்கக்கூடிய ஆற்றல் கொண்ட ஒரு மகன் உலகத்திலேயே ஒரே ஒருத்தர் தான், எங்க அப்பா இளையராஜா தான். அவரை நீ என்னடா பண்ண? இந்த பிஜேபி என்ன பண்ணா? இந்த திராவிட கட்சிகள் அயோக்கிய பேலையை செய்ய தவறியதான் அவன் செஞ்சான். நீ என்ன பண்ணிருக்கணும்? எங்க அப்பா இளையராஜா, எங்க அப்பா பாரதிராஜா, பாலுமேந்திரா மாதிரி படைப்பாளிகளை ராஜ்யசபா மெம்பர் ஆக்கி அழகுபடுத்திருக்கணும். செய்யல, அவன் எடுத்துட்டான். எடுத்து அவரை கொண்டு ராஜ்யசபா மெம்பர் ஆகினான். ஆகிட்ட என்ன போட்டான்? தலித்துக்கு கொடுத்தோம்ங்க. 2 பேர் தான் சண்டை போட்டான், நானும் எங்க அப்பா பாரதிராஜாவும். அவன் தமிழன் என்பதற்காக அணுகுள்ள, அவன் சாதனையாளன் என்பதற்காக இல்ல, சாதி பார்த்து கொடுத்தங்கிறான். அப்ப எவ்வளவு பெரிய உயரத்துக்கு போனாலும் என் மேல் சுமத்தப்பட்ட அந்த அடையாளம், சாதி அடையாளம், அந்த இழிவு போகல. பிரசிடென்ட் ஆஃப் இந்தியாடா ராம்நாத் கோவிந்த், கோயிலுக்குள்ள போக முடியல. அங்க மரத்து நிழல்ல குடும்பத்தோட உட்கார்ந்து யாவலத்து சாமி கும்பிட்டு போயிட்டான். பிரசிடென்ட் ஆஃப் இந்தியாடா திரௌபதி முர்மு, கோயிலுக்குள்ள போக முடியல. தனியா கட்டை கட்டி இங்க நிறுத்திட்டான். பிரசிடென்ட் ஆஃப் இந்தியா திரௌபதி முர்மு. அதான் நீ மோடி நாற்காலி போட்டு உட்கார்ந்துருக்கேன். வேணா வளைவெளியில் இருக்கு பாரு, அந்த அம்மா கை கட்டி நிற்கிது. ஷெட்யூல் ட்ரைப்ஸ், பழங்குடி மகள். இவ்வளவுதான்டா. எந்திரிச்சு வெளியில வந்து பாரத மாதாக்கு செய்யுமா, பாரத மாதா தெருவில் விட்டு மிதிமா. இதாண்டா இவங்க கொடுமை. இதை மாற்ற வேண்டும் என்றால் வகுப்பு வாரி பிரதிநிதித்துவம் எல்லாருக்கும் உண்டானது எல்லாருக்கும் கிடைக்கணும். ஏன் பொருளாதார அடிப்படையில் இடஒதுக்கீடை நாங்கள் எதிர்க்கிறோம்? ஏன் எதிர்க்கிறோம்? நீங்கள் எண்ணி கொடுங்கள், எடுத்து கொடுக்காதீர்கள். அளந்து கொடுங்கள், அள்ளி கொடுக்காதீர்கள். அவர் யாரு? அவர் பொருளாதார அடிப்படையில் பின்தங்கியவர். அவர் யாரு? சமூகத்தில் சாதி முன்னேறினது. சாதி எப்படா முன்னேறும்? ஈன சாதிக்கு பிறந்தவனே சாதி எப்படா முன்னேறும்? சாதி எப்படி முன்னேறும்? சரி, அவன் தான் முன்னேறிட்டான், அப்புறம் என்ன மைத்துக்கு அவனுக்கு இட ஒதுக்கீடு? அவன் தான் முன்னேறிட்டான்ல. அப்ப பொருளாதாரத்தை பின்தங்கிட்டான். அப்ப ஒண்ணு செய்ய, அவனை எஃப்சி ஃபார்வர்டு கம்யூனிட்டின்னு வச்சு கொடுக்காத, வச்சு வெளுத்து விட்டுருங்க. கீழே இருக்கு வாடா, கஷ்டப்படுறியாடா, பொருளாதாரத்தை பின்தங்கிட்டியா, பிசி எம்பிசிக்கு வாடா, பிசி எம்பிசிக்கு வா, இங்க வா, என்னோட இல்ல நான் உச்சி கொம்புல தான் இருப்பேன். நீ ஏறி வந்து ஊட்டி விடுன்னு வச்சுக்க, எரிஞ்சு கொண்டு வருவேன். இறங்கி வாடா, அடிமரம் முனிமரம், இங்க வாடா, கீழே வாடா, என்னோட வாடா, வா, நீ பிசியில வந்து சேரு, உனக்கே இடஒதுக்கீடு. இல்ல, நான் முன்னேறிய சாதி தான், நான் உயர்ந்த சாதி தான், நீ எஃப்சி ஆனா உயர்ந்த சாதி தான் அப்படியே சொல்லிக்கிட்டு ஒரே மிதி தான். ஐயோ, இதெல்லாம் சேட்டை தம்பி. நான் இன்னைக்கு ஏழை, நான் என் தம்பி ஏழை. நாங்க 2 பேரும் உழைச்சு முன்னேறி அதானி அம்பானியா வந்துடலாம். ஆனா நான் இன்னைக்கு பறையன். நான் எந்த உயரத்திற்கு போனாலும், பொருளாதாரத்தில் எவ்வளவு மேம்பட்டாலும், என்னை பறையனாக பார்க்கிற இந்த சமூக பார்வையை ஒழிக்கணும்னா நீ குடிவாரியாக கணக்கு கொடுக்கணும், பொருளாதாரத்தை கொடுக்க கூடாது. இப்படி பாரு, நான் வந்து கோனா இருப்பா, நான் கோன். நாட்டில் 2 அமைச்சர் தாப்பா எங்களுக்கு. ஆனால் கருணாநிதி வீட்டில் 2 அமைச்சர்ப்பா. ஸ்டாலின் ஐயா முதலமைச்சர், தம்பி உதயநிதி அமைச்சர். ஒரு வீட்டில் 2 அமைச்சர். நாட்டிலேயே எங்களுக்கு 2 அமைச்சர் தான். எப்படிப்பட்ட சமூக நீதி ராஜா? எப்படிப்பட்ட சமூக நீதி? இதை அடிச்சு தகர்த்து சமூக நீதி நிலைநாட்ட இருக்கிற ஒரே கட்சி நாம் தமிழர் கட்சி தான்.